ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாம்ருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனா. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைக்கி கூட இந்த கிளாஸ் நடந்திருக்காது. ஒரு 2 நாள் யூத் கேம்ப் வச்சுருக்காங்க, நாளைக்கு நாளன்னைக்கு. அது இன்றைக்கி 5 o'clockலேருந்து ஆரம்பம். அந்த இன்ட்ரொடக்ஷன் மீட்டிங்கை இங்கே வச்சுக்கிறதுன்னு சொல்லி காலையில் தான் எனக்கு நியூஸ் வந்தது. அப்புறம் நான் தான் போய் சொன்னேன், ஆல்ரெடி 2 வாரம் பேசலை, தவிர இன்றைக்கி கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய மட்டோட ப்ரோக்ராம் லிஸ்ட்லேயும் போட்டிருக்கு, வெப்சைட்லேயும் போட்டிருக்கு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றினா ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? அவரை பற்றி தான் படிச்சிட்ருக்கோம். நாமளே ஃபாலோ பண்ணலைனாக்கா வர்ற டிவோட்டிஸ் என்னை பார்த்து கேட்பாங்க, சாமிஜி நீங்களே முதல்ல ஒழுங்காக இருங்க, இல்லை உங்களை பார்த்து நாங்கள் என்ன கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் ஓவர் இட் அப்படின்னு. அப்புறம் இப்போ வேறு ஹாலில் மாற்றி வச்சுருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ போன வாரம் மீன்ஸ் போன கிளாஸில் மகேந்திரநாத் குப்தர் அவ்வளவு டீட்டெயிலாக அந்த வித்யாசாகர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வீட்டை பற்றி அவ்வளோ அழகாக சொல்கிறார். அவரும் அவங்க வீட்டில் திங்ஸ் எல்லாம் அப்படி அடுக்கி வச்சிருக்கிறார். புஸ்தகம் ஒரு இடத்துல, மற்ற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இன்னொரு இடத்துல, இந்த பக்கம் டேபிள், அந்த பக்கம் சேர்ஸ், இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்ஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்குறார். அப்படின்னாக்கா நாம் எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படிங்கிறத இதுலேருந்து கற்றுக்கலாம். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு உயர்ந்த மனிதனை தெரிந்து கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அவர் செய்யக்கூடிய பெரிய பெரிய செயலை பார்க்காத, அவர் டெய்லி செய்யக்கூடிய நித்திய செயல்களை பார். வாட்ச் அ மேன் டூ ஹிஸ் மோஸ்ட் காமன் ஆக்ஷன்ஸ். அது சொல்லும் அந்த ஆள் எந்த அளவுக்கு மெச்சூர்டு, எந்த அளவுக்கு பாலிஷ்ட், எந்த அளவுக்கு டிசிப்ளின்டு அப்படின்னு சாமிஜி சொல்வார். ஒரு பெரியவர் கூட சொல்வார், மலை தடுக்கி நாம் விழுவதில்லை, சிறு கல் தடுக்கி தான் விழுகிறோம் அப்படி. பெரிய வேலை வர்றப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம் ஃபோக்கஸ்ட் இல்லையா? இப்போ இவ்வளோ பெரிய பேப்பர் பண்டில் கொடுத்துட்டு நம்ம விஜயலட்சுமி அம்மா கிட்ட நம்ம சாமி கொடுத்து, இது ரொம்ப முக்கியமான புக்கு, இது நல்லா ப்ரூஃப் பார்த்து கொடுங்க அப்படின்னாக்கா உட்காந்து கிடுகிடுன்னு பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு தப்பும் இல்லாமல், குவைட் நார்மல், குவைட் குட் ஆல்சோ. பட் அதே மாதிரி சின்ன சின்ன வேலையை கூட நம்ம செய்ய கற்றுக்கிட்டாக்கா, தட் இஸ் தி சைன் ஆஃப் கிரேட்னஸ், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார். ஒரு வேலையை சுத்தமாக செஞ்சால் அது தெய்வீகம் அப்படிங்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி மகேந்திரநாத் அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறார். சாரதாம்மா ராமகிருஷ்ண வாழ வந்தப்போ ராமகிருஷ்ணன் சின்ன சின்ன உபதேசங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். அட்வைஸ், உபதேசம் சொல்லக்கூடாது, அட்வைஸ். அதில் ஒன்று சொல்கிற, நீ புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் உன்னை சுற்றி யார் யார் இருக்காங்க, எந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, இதெல்லாம் கவனித்து கருத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறார். நம்ம சில சமயம் அப்படியே போவோம் கடத்தெருவுக்கு, திரும்பி வர்றப்போ கையும் காலி, பாக்கெட்டும் காலி, அந்த மாதிரி ஆகிடும். யார் பக்கத்தில் வரா, யார் போகிறான்னு தெரியாமல் கூட இருக்கும். கேர்லெஸ்ஸாக இருப்போம்.
ஒரு 2 இயர்ஸ் பேக் யாரோ ஒரு பழைய காலத்து நடிகை ஏதோ ஒரு கடைக்கு ஷாப்பிங் மால் போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி வர்றப்போ அந்த இடத்துல வந்து பேகை வச்சுட்டாங்க காரில். பேக்கில் வந்து ஒரு 10,000 என்னமோ இருக்குது பணம். மிச்சம் இருக்குது பாருங்கள்ல. ஷாப்பிங் மால் போயிட்டு பணம் மிச்சம் இருக்குன்னா பெரிய வேலை அது இல்லையா? 10,000 12,000 பணம் இருக்குது. வச்சுட்டு அப்படி பார்க்குறப்போ காரில் அந்த ஒரு இடத்துல ஒரு 500 ரூபி கிடக்குதான். யாருமே இல்லை அங்கே பார்க்கிங் பிளேஸில். முன்னாளைய நடிகை வேறு. பேப்பரெல்லாம் வந்தது, உங்களுக்கு நீங்கள் மறந்துட்டீங்களா என்னவோ தெரியல. 500 ருபீஸ்னோடனே அப்படியே விட்டுட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பேக்கை காணும். ஸ்மால் மிஸ்டேக் வில் மேக் அ பிக் ஃபால். யாரோ ஒருத்தர் பிச்சைக்காரன் எடுத்திருந்தா கூட தெர் இஸ் அ மீனிங். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லை. இந்த அம்மாவுக்கு என்ன வந்தது? 500 எடுக்க போய் 10,000 12,000 போயிடுச்சுன்னு சொல்லி பேப்பரில் வந்திருந்தது. எனிவே, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் இதை தான் சாரதா அம்மாவுக்கு ராமகிருஷ்ணன் சொன்னார். பக்கத்தில் இருக்கிறவங்க யார், கூட இருக்கிறவங்க யார், இதெல்லாம் கவனிச்சிக்கணும், கவனமாக நடந்துக்கணும் உலகத்தில் அப்படின்னு அம்மாவுக்கு சொன்னாங்க. அம்மா வந்து பிற்காலத்தில் நிறைய லேடிஸுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மகேந்திரநாத் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அந்த வித்யாசாகர் வந்து பேனா எங்கே வச்சுருக்கிறார், பேப்பர் எங்கே வச்சுருக்கிறார், மை ஒற்றும் பேப்பர் எங்கே வச்சுருக்கிறார், கணக்கு புத்தகம் எங்கே வச்சுருக்கிறார், இதெல்லாம் டீட்டெயில்ஸையும் கொடுக்குறார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு சின்ன ஒரு சாப்டர் அதில் அதை இன்றைக்கி பார்க்கலாம். இதுவும் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை பற்றி தான். குருதேவர் வந்து மோஸ்ட்லி அடுத்த கிளாஸில் தான் பேசுவார். அதில் பேசுவார், உபதேசம் இருக்காது. ஸோ அவருடைய டிஸ்கிரிப்ஷனை முதல்ல படிக்கலாம், ஏன்னா அதுவும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். மகேந்திரநாத் எழுதுகிறார், மேஜையின் மீது பல கடிதங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? இவரே வந்து பார்த்துட்டு லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இவரே வந்து ஒரு இமேஜின் பண்ணுறார். ஒருவேளை ஒரு விதவை இப்படி எழுதியிருக்கலாம், என் கை குழந்தை அனாதையாக இருக்கிறது, காப்பாற்ற யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு கதி அப்படின்னு வித்யாசாகருக்கு எழுதியிருக்கலாம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறார், மற்றொரு கடிதம். தாங்கள் கோடை விடுமுறையில் போய்விட்டீர்கள், எனவே எங்களுக்கு வரவேண்டிய மாத உதவித்தொகை உரிய வேளையில் கிடைக்கவில்லை, மிகவும் துன்பப்படுகிறோம். இப்படி இருக்கலாம். மற்றொரு ஏழை எழுதியிருக்கலாம். மூணாவது பாயிண்ட் சொல்கிறார், உங்கள் பள்ளிக்கூடத்தில் இலவசமாக என்னை சேர்த்து கொண்டார்கள், ஆனால் புத்தகம் வாங்க வழி இல்லை. சேர்த்துக்கிறது ஒன்று, புத்தகம் வாங்கி கொடுக்கறது ஒன்று இல்லையா? வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கி கொடுக்கறது ஒரு போர்ஷன், வீட்டை கட்டி கொடுக்கறது இன்னொரு போர்ஷன். ரெண்டையுமே செஞ்சால் தான் வீடு கொடுத்துருக்கேன் எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி. நாலாவது பாயிண்ட் சொல்கிறார், என்னுடைய குடும்பம் பசியால் வாடுகிறது, அருள் கூர்ந்து ஒரு வேலை தர வேண்டும். இப்படி ஒரு கடிதம் இருக்கலாம் அப்படிங்கிறது இவருடைய இமேஜினேஷன். இப்படி ஒரு கடிதம். இவர் வேலையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னாக்கா இவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இவர் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த ஸ்கூல்லேயும் சில சமயம் வந்து வேலை போட்டு கொடுப்பார். அந்த மாதிரி. அஞ்சாவது பாயிண்ட்டு சொல்கிறார், வித்யாசாகருடைய பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர் இப்படி எழுதியிருக்கலாம், என் சகோதரி விதவையாகிவிட்டாள், அவளையும் இப்போது நான் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது, இப்போதைய சம்பளம் போதவில்லை. இப்படியும் ஒரு லெட்டர் வந்திருக்கலாம். பழைய காலத்தில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. அந்த காலத்தில் ரொம்ப ஒரு மோசமான சிஸ்டம். பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். என்னென்னாக்கா, அந்த ஃபாரின் ரூல் வந்ததுனால இதெல்லாம் வந்த பழக்க வழக்கங்கள். சின்ன வயசுலேயே வந்து பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சாரதாமாவுக்கு கல்யாணமான போய் 5 வயசு. 5 வயசில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஒன்றுமே தெரியாது, விளையாடிட்டு இருப்போம். அந்த வயசில் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தக்க பருவம் வர்றப்ப அனுப்புவாங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா, கல்யாணம் ஆகிட்டாக்கா அந்த காலத்து ஆண்கள் வந்து பெண்கள் வந்து தொடமாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இங்கே அங்கே போகிறாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு அமைப்பு இருந்தது.
அது பை சான்ஸ் அந்த கணவன் செத்து போயிட்டா அந்த பெண் பிள்ளை 5 வயசோ 10 வயசோ அதுலேருந்து லைஃப் லாங் விதவையாகவே இருக்கும். மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வந்து பலவிதமான ஒரு மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இதை பற்றி. அந்த மாதிரி விதவை ஆகிட்டாக்கா அந்த பொண்ணை வந்து அவளுடைய சகோதரனோ அப்பாவோ அவங்க காப்பாற்றுவாங்க அந்த காலத்தில். இப்போ தான் வந்து யாருமே அந்த மாதிரி இருக்கிறதில்ல, ஒரே பையன் ஒரே பொண்ணு அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுவும் ஒரு விதத்தில் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. நேற்று கூட ஒரு அம்மாவை பார்த்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி செத்து போயிட்டார். ஒரே பையன், நல்லா படிப்பான். ஹையர் ஸ்டடீஸுக்கு வந்து நான் யூஎஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனதான். அங்கே போன உடனே பிடிச்சி போச்சு. நான் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறோம். அப்புறம் நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா, நீங்கள் தனியாக இருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு இப்போ வயசாகுது, கூட இருந்தால் நல்லது அப்படின்னு கொஞ்சம் புரிய வைக்கணும் இல்லையா அப்படின்னு. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சாமிஜி, கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது, நாம தான் வளைஞ்சு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ யார் குத்தம் சொல்கிறது நமக்கு தெரியலை இல்லையா. ஒரு மெசேஜ் போட்டிருப்பார், வயதான காலத்தில் பிள்ளைகள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் ஒன்று உங்களிடம் பெரிய அளவில் பணம் இருக்க வேண்டும், அல்லது அந்த குழந்தைகளை அந்த மாதிரி வளர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். எங்கே நாம் இது பண்ணுறோம் தெரியலை. சரி, ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த விதவையெல்லாம் ஆகிட்டாக்க சொந்த வீட்டில் அம்மா வீட்டில் வந்து தங்கிப்பாங்க, அவங்க தான் காப்பாற்றுவாங்க. அப்படி ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கலாம். இது ஒரு அனுமானம். 6வது பாயிண்ட் சொல்கிறார், இன்னொரு கடிதம் ஒருவேளை மேலை நாட்டிலிருந்து வந்திருக்கலாம். யாரோ படிக்க போன ஒரு பையன் எழுதியிருக்கலாம். நான் இங்கே மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன், நீங்கள் ஏழைகளின் நண்பர் அல்லவா, கொஞ்சம் பணம் அனுப்பி என்னை இப்போதைய துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இது 6வது கடிதம். 7வது, இன்னும் ஒருவர், இன்ன தேதியில் எங்கள் வழக்கு விசாரணைக்கு வருகிறது, அன்று தாங்கள் வந்து எங்கள் வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் எழுதியிருக்கலாம் அப்படின்னு இவரே ஒரு அனுமானம் கொடுக்கிறார். இதெல்லாம் எதை காட்டுதுன்னாக்கா, வித்யாசாகர் எவ்வளோ நல்ல மனசு படைச்சவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இதெல்லாம் எழுதுகிறார். இது எப்படி மகேந்திரநாத்துக்கு எப்படி தெரியும்னாக்கா, அவர்கிட்ட தான் இவரே வேலை செய்கிறார். அவர் நடந்துக்கிற விதம், பேசுகின்ற பேச்சு, இந்த பெங்காலியில் சொல்லுவாங்க கோர் கொர்த்தஹோபே அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் வந்து எப்பேற்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். வந்து பார்த்து பேசிட்டு போனாக்கா ஹீ ஸோ நைஸ் அப்படிங்களாம் இல்லையா. வீர சீனிவாசனுக்கு தெரியும், சாமிஜி கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ தோணும். தங்கி 2 நாள் பார்த்தாக்கா ஐயோ வீட்டில் இருக்கிறவங்களே தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சாமி இப்படி இருப்பார், நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இவ்வளோ கோவிச்சுக்கிறார், இவ்வளோ பார்க்குறார் அப்படின்னு சொல்லிவிடுவான். கோர் கொர்த்தஹோபே, கூட இருந்து பார்க்கணும், அப்போ தான் தெரியும் ஒருத்தருடைய. எனக்கு whenever we meet occasionally, அது ஒரு ரைட்டரே எழுதுகிற, occasionally when we meet we show the good side of ourselves, not the other side. இல்லை, இப்போ நிறைய லவ் மேரேஜ் எல்லாம் வந்து பிரேக் ஆகுது. ஏன்னாக்கா கல்யாணம் வரைக்கும் வந்து இந்த பொண்ணு வந்து நல்ல சைடு மட்டும் காட்டுவான், அந்த பையன் வந்து நல்ல சைடு மட்டும் காட்டுவான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து காட்ட வேண்டாம், தானே தெரிஞ்சு போயிடும். அடி பாவி, ஒன்றை நம்பி நான் வந்தேனே அப்படின்னு அவன் சொல்லுவான், ஏண்டா முட்டாளே ஒன்றை நம்பி நான் வந்தேன்னு சொல்லி இவன் சொல்லுவான். இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து குணநலன்கள், வாழ்க்கையின் எதிர்கால திட்டம், அதை பற்றியெல்லாம் பேசுகிறதில்ல. அழகு, ஆடம்பரம், இதை பற்றியே பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், அப்புறம் கோர்ட்டில் போனால் 3 வருஷம், இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இவர் எவ்வளோ நல்ல மனிதர் அப்படிங்கிறது மகேந்திரநாத்துக்கு தெரியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் லெட்டர் வந்திருக்கலாம் அப்படின்னாக்கா, இவ்வளவு விதமாக இவர் மக்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார், சேவை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வர்றார். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், மத் கர்மகிருத் மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜித நிர்வைர சர்வபூதேஷு எஸ் சமாமேதி பாண்டவ அப்படின்னு சொல்வார். என்னுடைய கர்மங்களை செய் அப்படின்னாக்கா, என்னுடைய கர்மங்கள்னாக்கா பூஜை பண்ணு அப்படின்னு அர்த்தம் இல்லை.
செய்கின்ற வேலைகளை என்னுடைய கர்மமாக செய். மத் பரமோ, என்னையே உயர்ந்த கதியாக வைத்துக்கொள். மத் பக்த, என்னுடைய பக்தனாக இரு. சங்க வர்ஜிதனாக்க பற்றில்லாமல் இரு. நிர்வைர சர்வபூதேஷு, எந்த உயிர்கிட்டையும் விரோதத்தை பாராட்டாத. அந்த மாதிரி இருந்தா நீ என்னை அடைவாய் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வார் 11th சாப்டரில் கடைசி ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். அத்வைத தத்துவத்தை ரொம்ப அழகாக பக்திமயமாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் யார் வேண்டியவங்களா வேண்டாதவங்களா அதெல்லாம் பார்க்காம பலவிதமான மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் இந்த வித்யாசாகர். அதை சொல்கிறதுக்காக இதெல்லாம் இவர் சொல்கிறார். இந்த சாப்டர் முடியுது. அதுக்கப்புறம் மறுபடி குருதேவர்கிட்ட வரார். குருதேவர் சட்டை அணிந்திருந்தார். மகேந்திரநாத் எழுதுகிறேன். ஏன்னா வெளியில் போகிறப்ப மட்டும்தான் சட்டை போடுவார். உள்ள வீட்டில் தட்சிணேஸ்வர் காளி கோயில் இருந்தாக்கா சட்டை கிட்ட இருக்காது. சில சமயம் துணியே இருக்காது. அவர் எந்த மூடில் இருப்பார்னு அவருக்கே தெரியாது. இன்றைக்கி சட்டை போட்டிருக்கிறார். சிவப்பு கரையிட்ட வேஷ்டியின் ஒரு நுனியை அங்கு வஸ்திரம் போல் தோளின் மீது போட்டிருந்தார். சில பெங்காலிஸ் இப்போ கூட போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க கட்டுற வேஷ்டிலாம் நல்லா நீளமாக இருக்கும். பஞ்சகச்சம் மாதிரி பண்ணி கட்டுவாங்க. ஒரு நுனியை கொண்டு இப்படி மேலே போட்டிருப்பாங்க. அது ஒரு ஸ்டைல். இன்னும் கூட அந்த ட்ரெடிஷன், கல்யாணம், கிரகப்பிரவேசம் அப்படின்னு ஒரு விசேஷம் நடக்கிறப்போ லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி மோஸ்ட் ஆஃப் தி பெங்காலிஸ் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. அதை பிடிச்சி வச்சுப்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். நம்ம நாட்டில் கூட, நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரிலாம் செய்யலாம். சில பேர் இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்தாக்கா அந்த ஜீன்ஸுன்னு போட்டுட்டு போகிறாங்க. அது எத்தனை நாள் ஆச்சு தண்ணியை பார்த்து அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஒழுங்காக துவைக்கிறவங்க ஓகே. நிறைய பேர் ஏன்னா தண்ணியில், சென்னையில் தண்ணி பஞ்சம் ஜாஸ்தி, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் இதை தண்ணியில் போடக்கூடாது அப்படிலாம் கூட இருக்காங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாக்கா அதுக்கு தனி மரியாதை உண்டு. அது மட்டும் இல்லை, ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அதை பார்த்து நம்ம மேலே மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். இதெல்லாம் கல்ச்சர். சிவப்பு கரையிட்ட வேஷ்டியின் ஒரு நுனியை அங்கவஸ்திரம் போல் போட்டிருந்தார். இந்த சிவப்பு கரை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வெஸ்ட் பெங்காலில் நான் பார்த்த வரைக்கும், வெஸ்ட் பெங்கால், அகர்தலா அந்த பக்கம் எங்கெங்கே பெங்காலிஸ் இருக்காங்களோ அங்கே சிவப்பு கரைக்கு ஒரு முக்கியம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, காளியோட பாதம் அவ்வளோ சிகப்பாக இருக்குமா. அது ஒரு பக்தர் ராம் பிரசாத் செனோ கமலாகாந்தரோ ஒரு பாட்டு எழுதுகிறார். அதில் ஒரு லைன் வருது, இந்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கிட்டு உனக்கு அர்ப்பிக்கலான்னு போனேன், அது அவ்வளவு அழகாக இருந்தது, அவ்வளோ சிகப்பாக இருந்தது. இந்த அழகான சிகப்பான இந்த மலரை உன்னுடைய பாதத்தில் போடலான்னு சொல்லிட்டு பாதத்தில் வைக்க போனேன். உன்னுடைய பாதம் இதை விட சிகப்பாக இருக்குது. அதை பார்த்துட்டு எனக்கே வெக்கமாக இருந்தது. இந்த பூவையா இங்கே வைக்கிறது? என்ன கற்பனை பாருங்கள். இந்த பூவையா இங்கே வைக்கிறது அப்படின்னு எனக்கே வெக்கமாக இருந்தது சொல்லி ஒரு லைன் வரும். ஸோ இந்த சிவப்பு கரைனாக்கா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காளிக்கு ரொம்ப பிடித்தது. காளியினுடைய பாதம் சிவப்பு. இவர் ராமகிருஷ்ணன் காலில் பாலிஷ் செய்த பளபளப்பான செருப்புகள் போட்டிருந்தார். வெளியில் போகிறப்ப, பெரிய ஆட்டில் பார்க்க போகிறப்ப செருப்புலெல்லாம் நல்லா பளபளன்னு நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போவார். ஜென்டில் மேன்லி லுக்கிங், அந்த மாதிரி போகிறார். குருதேவர் வண்டியிலிருந்து இறங்கினார். வழிகாட்டியபடி மைதானத்தின் வழியாக சென்றார். முற்றத்தில் பல்வேறு பூச்செடிகள். அவற்றின் ஊடே நடந்து வரும்போது குருதேவர் தன் சட்டை பட்டனில் கை வைத்து மாவிடம், பட்டன் இடாமல் சட்டை திறந்திருக்கிறதே, அதில் தவறு ஒன்றும் இல்லையே என்று ஒரு குழந்தை போல கேட்டார். பட்டன் போடல, அப்படியே சட்டையை போட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டார். நம்ம குழந்தைங்கள்லாம் போவாங்க இல்லையா, இந்த சில சமயம் இந்த சின்ன குழந்தைங்க மொட்டை அடிப்பாங்க, காது குத்தி மொட்டை அடிச்சிருப்பாங்க. நாம் பார்த்து அந்த குழந்தைய பார்த்து சிரிப்போம். அந்த குழந்தைக்கு முடி இருக்கா இல்லையா அது ஒன்றும் தெரியாது, பார்த்து பேன்னு இருக்கும். அந்த மாதிரி சட்டை எப்படி இருக்குது, வேஷ்டி எப்படி இருக்குது, அந்த மாதிரி அந்த கவனம் கூட இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கிறார். இவர் இவ்வளவு எழுதுகிறார், பூச்செடிகள் அவற்றின் கூட நடந்து வரும்போது அப்படின்னு. அதெல்லாம் கவனிக்கிற மூடில் ராமகிருஷ்ணர் இல்லை. ஒரு குழந்தைய போல் கேட்குறார். உடனே மகேந்திரநாத் சொல்கிறார், அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு எதனாலும் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் பட்டன் போட வேண்டிய அவசியம் இல்லை என்று பதில் கூறினார்.
அவர்கிட்ட வந்து முன்னாடியே உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்பேற்பட்டவர் அப்படின்னு, அதனால் கவலை இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இதை கேட்டதும் ஒரு குழந்தையை போல் நிம்மதி அடைந்தார் குருதேவர். குழந்தையை போல் அப்படின்னாக்கா சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, சரளதா, எளிமை, சிம்பிளிசிட்டி அப்படின்னு. சிம்பிளிசிட்டி அப்படின்னாக்கா இந்த குழந்தைங்க கிட்ட தான் பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து டிவோட்டீஸு, சில மனிதர்கள்லாம் வந்து நான் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி, அவங்க சிம்பிளே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் சிம்பிள் அப்படிங்கிற அந்த ஒரு அபிமானம் இருந்தாலே தட் இட் செல்ஃப் இஸ் த சைன் ஆஃப் நான் சிம்பிளிசிட்டி. நான் சிம்பிளாக இருக்கேன் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கிறது தான் சிம்பிள். அது குழந்தைங்கிட்ட பார்க்கலாம். அது 5 வயசு 6 வயசு. நான் ஒரு சென்டருக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஒரு 4 வயசு பையன் பக்கத்தில் நின்றுட்டு அவன் இப்படியே பார்க்குறான். டேய் என்ன நிற்கிற அப்படின்னாக்கா சும்மா அப்படியே பார்த்துட்டு பதில் சொல்லாமல் நின்னான். ஒரு 10-15 பேர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. நான் சேரில் உட்காந்துருக்கேன். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பையன் என்கிட்ட கேட்குறான், அவங்கெல்லாம் ஏன் உங்களை கும்பிட்றாங்க? இது சிம்பிளிசிட்டி. கேட்கலாமா கேட்கக்கூடாதா இதெல்லாம் தெரியாது. ஏன் உங்களை கும்பிட்றாங்க அப்படின்னு கேட்டேன். நானும் சொன்னேன், அது அவங்கள தானே கேட்கணும், என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும். உட்கார சொன்னாங்க, உட்காந்துட்டேன். ஏன் நீங்கள் உட்கார்ந்தீங்க, அவங்க சொன்னாங்க அப்படி. அந்த மாதிரி தட் இஸ் கால் சிம்பிளிசிட்டி. அந்த மாதிரி குழந்தையை போல் நிம்மதி அடைந்தார் குருதேவர். நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குங்க, ஒரு வேன். அது நம்பர் வந்து 2346, ஏதோ TNX என்னென்னமோ நம்பர்லாம் இருக்குது. 2346. ஒரு நாள் நான் சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு யூகேஜி படிக்கிற பையன், ப்ராபப்ளி சின்னதாக இருக்கான். அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு இப்படி ஆடிக்கிட்டே இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அப்பா அந்த நம்பர் தப்பாக எழுதியிருக்கு அப்படிங்கிறான். நான் அப்போ தான் போகிறேன். அப்போ என்னடா தப்பு, கரெக்டாக தானே இருக்குது. ஏன்னா அவர் பார்க்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படி பார்க்குறாரு. இந்த பையன் பார்க்குறான் 2 3 4 5 தான் போடணும், 6 போட்டிருக்காங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம். 5 வரணும், 5 காணும், 6. ஐயோ இப்போ தான் 1 2 3 கற்றுக்கிறான் எல்கேஜியில் யூகேஜியில் இல்லையா. 6 போட்டிருக்காங்க அப்படிங்கிறான். தட் இஸ் கால்ட் சிம்பிளிசிட்டி. அப்படியே பார்க்குறத பார்த்து ஓப்பனாக சொல்கிறது. என்ன விளைவுகள் வரும், இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா, எப்படி கேட்கணும், இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது. தான் சிம்பிளாக குழந்தைய போய் கேட்டு பாருங்கள், தான் சிம்பிளுங்கிறது குழந்தைக்கே தெரியாது. தட் இஸ் தி ரியல் சைன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஒரு கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிளவ், அப்புறம் கிச்சடி, உப்புமா, நூடுல்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து அவங்கவுங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து ஒரு 5 வயசு பையன் நூடுல்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிடும். குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ வாங்கி சாப்பிட்றான். கொஞ்சம் அவன் குழந்தை தானே சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பிளேட்டை காட்டுறான். 3 தடவை சாப்பிட்டுட்டான். அவங்க அம்மா கொஞ்சம் தூரத்தில் நின்று சாப்பிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்றாங்க. பார்த்துட்டு ஹேய் 3 தடவை இதே போய் சாப்பிட்டா அவங்க என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி. அந்த பையன் சொல்லணும், என்னை பற்றி ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன்டா எதை வச்சு சொல்கிறேன், இல்லை நான் ஒவ்வொரு தடவையும் எங்கள் அம்மாவுக்காக அப்படின்னு தான் கேட்டு வாங்கிட்டு வரேன். இது கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் இது, ஆனால் சிம்பிளிசிட்டி. ஸோ அந்த மாதிரி குழந்தையை போல நிம்மதி அடைந்தார் குருதேவர். அப்புறம் பக்தர்களுடன் படிகளில் ஏறி முதல் அறையில் ஏறும்போது வடக்கு திசையில் முதல் அறை. இதை நோட் பண்ணியிருக்கிறார் பாருங்க. குருதேவர் நுழைந்தார். அறையின் வடக்கு பக்கத்தில் தெற்கே பார்த்த வண்ணம் வித்யாசாகர் அமர்ந்திருந்தார். தட்சிணாமூர்த்தி மாதிரி. அவர் வந்து வடக்கு திசையில் உட்கார்ந்துருப்பார், தெற்கு நோக்கி உட்கார்ந்துருப்பார். சிஷ்யர்கள் வந்து தெற்கில் உட்காந்து வடக்கு நோக்கி பார்க்கணும். வடக்கு திசை ஏன் அப்படின்னாக்கா, இந்த பழைய காலத்தில் இப்போல்லாம் இருக்கா என்னமோ தெரியாது, இந்த ராஜாவை பற்றி எழுதுகிறப்போ அவர் வடக்கு நோக்கி அமர்ந்து மரணத்தை தழுவினார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எல்லாம் வரும். வடக்கு திசை வந்து யமதர்மராஜனுக்கு சொந்தம். யமதர்மராஜன் வந்து வடக்கு திசைக்கு அதிபதி. யமதர்மராஜனை வந்து நாம் மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உண்மையை நோக்கி மெடிடேட் பண்ணுறோம்னு அர்த்தம். சத்தியத்துக்கு வந்து அதிபதி யாருனாக்கா யமதர்மராஜன். அவன் தான் தர்மத்தை காப்பாற்றுறான். யமம் அப்படின்னாலே பேலன்ஸ் பண்ணுறதே அவன் தான். அவனை நோக்கி தவம் செய்வது அப்படின்னு அர்த்தம்.
இங்கே இவர் தெற்கே பார்த்தவண்ணம் வித்யாசாகர் அமர்ந்திருந்தார். எதிரே நீண்ட பெரிய மேஜை, அதை சுற்றிலும் சில நாற்காலிகள், அடுத்து ஒரு சாய்வு பெஞ்சு கொஞ்சம் பின்னாடி. வித்யாசாகருடன் சில நண்பர்கள் இருந்தனர். அவர்களோடு அவர் பேசிக்கொண்டிருந்தார். குருதேவர் உள்ளே நுழைந்ததும் வித்யாசாகர் எழுந்து நின்று வரவேற்றார். இப்போ இதிலே அவர் எழுந்து நிற்கிறார் அப்படின்னாலே அதிலே நாம் தெரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி இவரை பற்றி மகேந்திரநாத் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார். அவர் இந்த மாதிரி காளியை பார்த்துருக்கிறார், காளி கூட பேசுகிறார், அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ தேட் கிவ்ஸ் சம் எக்ஸ்ட்ரா ரெவரன்ஸ். அதனால தான் இந்த பாலப்பிரியவான்னு இருந்தார் இல்லையா, இப்போ இருக்கார் இல்லையா, அவர் சின்ன பையனாக இருந்து போய் வயசானவங்களாம் போய் விழுவாங்க. ஒய்? அந்த சீட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட். ஜெயேந்திர சரஸ்வதி கூட படித்தவர் பிற்காலத்தில் சன்னியாசி ஆனார் ஒருத்தர். ஒரே வயசு, ஒரே காலேஜில் படித்தவங்க. அவர் வர்றப்போ இவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார் ஜெயேந்திர சரஸ்வதிக்கு. அவர் ஜெயேந்திர நீ எதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்பாராம். அந்த சாது சொல்வாராம், உங்களுக்கு இல்லை, அந்த சீட்டுக்கு நமஸ்காரம். அது பீட்டத்துக்கு அதிபதி அங்கே உட்காந்து. இப்போ இந்த பேசுகிறோம்னாலே இது வியாச பீட்டம்னு பேர். அந்த பீட்டத்துக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அவர் எழுந்து நின்று வரவேற்றார். குருதேவர் மேஜையின் கிழக்கு பக்கத்தில் மேற்கு முகமாக நின்றார். எவ்வளோ கவனிச்சிருக்கிறார் பாருங்க. மேற்கு முகம், கிழக்கில் பார்க்குறார். நமக்கு கிழக்கு இந்த சைடு, இந்த பக்கம் உங்களை நான் பார்க்குற மாதிரி அவர் நிற்கிறார். இடது கையை மேஜையின் மீது வைத்துக்கொண்டு ஏற்கனவே அறிமுகமானவர் போல வித்யாசாகரை பார்த்தார். ஏற்கனவே அறிமுகமானவர்னாக்க நமக்கு எப்போ ஹெசிடேஷன் வரும் ஒரு இடத்துல? அந்த அவர் புதுசாக இருந்தா, இல்லை பெரிய நபராக இருந்தா, நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் நம்ம கேட்டுட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பாட்டு உள்ளே நுழைவோம் இல்லையா, ஃப்ரீயாக போவோம். அந்த மாதிரி ஏற்கனவே அறிமுகமானவர் போல் அப்படின்னாக்க ப்ராபப்ளி ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்போ அவருக்கு முன்னமே யார் யார் அவர் கூட பழக்கத்தில் வரப்போகிறாங்க அவங்க ஃபேஸ் எல்லாம் அவர் பார்த்துருக்கிறார். நிறைய பேர் ஃபேஸ் பார்த்துருக்கிறார். ஒரு வீட்டுக்கு போகிறார், இல்லை ஒரு வீட்டுக்கு இல்லை, இந்த காளிபத கோஷ் அப்படின்னு ஒரு டிவோட்டி, குடிகாரன், அப்புறம் டிவோட்டி ஆகிட்டார். தன்னுடைய தங்கை அழைச்சிக்கிட்டு குருதேவரை பார்க்க வந்திருக்கிறார் தட்சிணேஸ்வரத்துக்கு. அப்போ குருதேவருக்கு வயசு ஆயிடுச்சு கடைசி காலத்தில். பார்த்தோன்னே அந்த பொண்ணு சொல்கிறா, ஓ இவர் ஒரு 12-13 வருஷம் முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தாரே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. காளிபத கோஷுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்போ வந்தார்? நானே இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன், எப்போம்மா இவர் வந்தார் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் மாடியில் ஒரு நாள் துணி காய போட்டுட்டு இருந்தேன், குதிரை வண்டி நிற்கிற சத்தம் கேட்டுது, நான் மாடியிலேருந்து பார்த்தேன், யாரோ கெஸ்ட்டு வர்றாங்களோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன். இவர் வண்டியிலேருந்து இறங்கினார், நம்ம வீட்டை பார்த்துட்டு இந்த வீடு தான் அப்படி சொன்னார். 2 தடவை பார்த்துட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி வண்டி போயிடுச்சு. எனக்கு யாரும் தெரியல, ஆனால் இவர் முகத்தை பார்த்தேன், என் மனசில் அப்படியே அச்சடித்த மாதிரி நிற்கிது அப்படின்னு 12-13 வருஷம் கழித்து அவர் சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அந்த ஆசிரியர் எழுதுகிற, குருதேவரே செலக்ட் பண்ணி இருக்கிறார் இவங்க எல்லாரையும் அப்படின்னு. இப்போ என் கண்ணு முன்னாலே குருதேவர் செலக்ட் பண்ண நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, இல்லை இதெல்லாம் கேட்குறதுக்கு இல்லை. அந்த மாதிரி அறிமுகமானவர் அப்படின்னாக்கா ப்ராபப்ளி வித்யாசாகர் கூட அவர் பார்த்துருக்கலாம் காட்சியில். அதனால் ரொம்ப சரளமாக பேசுகிறார். பரவச நிலையில் புன்முறுவல் பூத்தார். அப்போவே மனசு கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகுது. புன்முறுவல் பூத்தார். வித்யாசாகருக்கு 62-63 வயது இருக்கும். குருதேவரை விட 16-17 வயது மூத்தவர். கைத்தறி வேஷ்டியும் மெல்லிய கம்பளி சட்டையும் அணிந்திருந்தார். காலில் செருப்பு. வீட்டுக்குள்ளாரே ஒரிசா மக்களை போல் முடி வெட்டி இருந்தார். அது ஒரு டைப்பாக வெட்டுவாங்க,
அந்த காலத்தில். இப்போ எல்லாம் மாறி போச்சு. இப்போ எங்கெங்கேயோ வெட்டுறாங்க. இன்னும் பூச்சிக்கிச்சு அடித்த மாதிரியெல்லாம் இருக்குது, வரப்பு வெட்டி விட்ட மாதிரி இருக்குது. அது சில பசங்க வர்றதை பார்த்தா என்னமோ அந்த முளைப்பாரி கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. சப்புன்னு அப்படி மேலே தூக்கிட்டு இருக்கு இந்த காலத்தில். அந்த சரி, நான் ஒரு பையனை கேட்டேன். நம்ம ஹாஸ்டலில் தங்கியிருந்தான் டி நகரில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தான். 12th முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டான். 5 மாதம் கழித்து வந்தான். பார்த்தாக்கா அப்படி நேரம் நிற்கிது முடியெல்லாம். என்னடா இது ஸ்டைலு அப்படின்னாக்கா, சாமிஜி இது நார்த் கொரியன் பிரசிடென்ட் ஸ்டைலாக. ஏன்டா நீ நம்ம இந்தியன் பிரசிடெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடாதா? 5 மாதத்தில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டியாடா. 5 வருஷம் என் கூட இருந்த என்னுடைய ஹேர் ஸ்டைலை நீ ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு. ஈஸி இது இல்லையா? சம்மரில் அதுவும் சென்னையில் சம்மர் தான் மோஸ்ட்லி ஈஸியாக இருக்கும். குளிக்கிறதும் ஈஸி, துடைக்கிறதும் ஈஸி. என்னடா இந்த மாதிரி முளைப்பாரி மாதிரி அப்படின்னு சிரிச்சிட்டே போனோம். ஸோ ஒரிசா மக்களை போல் முடி வெட்டியிருந்தால் அந்த காலத்தில் ஒரு ஸ்டைல் இருந்தது. புதிதாக கட்டப்பட்ட பல்வரிசைகள் பேசும்போது பளிச்சிட்டன. அப்போ இந்த இங்கிலீஷ் பீரியட் இருந்ததுனால ஓரளவுக்கு இந்த டென்டல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கு. இவர் கொஞ்சம் பணக்காரர் அப்படிங்கிறதுனால பல்லு விழுந்துருச்சிங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். புதிதாக கட்டப்பட்ட பல்வரிசைகள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, சாரதாம்மா கடைசி வரைக்கும் பல்வலி வராமல் இருந்தாங்க பாருங்க. என்னன்னாக்கா, புகையிலே நெருப்பில் போட்டு அந்த பவுடர் அதில் கொஞ்சம் உப்பு கலந்து அதை டெய்லி 2 தடவை, சாரதாம்மா படிக்காத அந்த அம்மா 2 தடவை சாப்பாட்டுக்கு அப்புறம் பல் விளக்குவாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம், புகையில் கிடைக்குதா இல்லையா தெரியல. கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பல் நல்லா இருந்தது. நம்ம சாமிஜி ஒருத்தர் இருந்தார், சுவாமி ககனானந்தஜி மகாராஜ், 14th பிரசிடெண்ட். அவர் டெய்லி நைட்டு எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, சில சமயம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதே 12 மணிக்கு வருவார் ரூமுக்கு. அப்புறம் உட்காந்து சாப்பாடு வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு போய் அப்புறம் பாத்ரூம் போயிட்டு ஒவ்வொரு பல்லாம் க்ளீன் பண்ணுவார். நானே பல தடவை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பல்லாம் க்ளீன் பண்ணுவார். அது ஒரு ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்லுக்கு இடுக்கலெல்லாம் இது இருக்கும். அதெல்லாம் இருந்தாக்கா ரொம்ப டேஞ்சரஸ் திங். அதான் ஒரு டாக்டர், ஒரு டென்டிஸ்ட் கூட என்கிட்ட, டாக்டர் அசோக் அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்டர் கல்கத்தாவில் இருந்து, அவர் சொன்னார், we give so much importance to external makeup, not this internal health அப்படின்னு சொன்னார். பல்லை பற்றி நாம் நிறைய பேர் கவலையே வர்றதில்லை. ஆனால் முகம் நல்லா இருக்கணும், இந்த சுருக்கம் இருக்கக்கூடாது, வெள்ளை முடி வரக்கூடாது, தான் தீருது பாருங்கள். ஆனால் பல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னாக்கா, ஒரு பல்ல ஏதாவது கொஞ்சம் தங்கியிருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் அதுவும் உள்ளே போகும். உள்ளே போகிறவங்க பெருசாக விசுரூபம் எடுத்து உங்களை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவர் புதிதாக கட்டப்பட்ட பல்வரிசைனாக்க பல்லாம் விழுந்து போச்சு, புதுசாக கட்டியிருக்கிறார். பெரிய தலை யாருக்கு இருக்குனாக்கா, யாருக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்கோ அவங்களுக்கு தலை பெருசாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தலை பெருசாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு படிச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த போன ஜென்மத்து சம்ஸ்காரத்தோடு வர்றதுனால நம்முடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கூட நம்முடைய சம்ஸ்காரத்தின் மூலமாக தான் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய தலை, எடுப்பான சற்றே சிறிய நெற்றி எடுப்பாக இருக்குது. அதுக்கும் சில சாமுத்திரிக லட்சணம்லாம் சொல்லுவாங்க. நெத்தி சில பேர் பெருசாக இருக்கும், அவங்க கிரேட் திங்கர்ஸாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அது ஒருத்தர் சொல்கிறார், பையன் கேட்குறான், அப்பா ஏன் தலையில் முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு கேட்குறான். 5-6 வயசு பையன். ஸோ அவர் சொல்கிற ஏதோ எழுதிட்டார், நிறைய யோசனை பண்ணுறோம் இல்லையா, யோசனை பண்ணாக்கா இந்த மாதிரி முடி கொட்டி போயிடும்டா, வேறு என்ன சொல்ல முடியும் பையன் கேட்டேன். உடனே அந்த பையன், அப்போ அம்மா யோசனை பண்ணுறதே கிடையாது அப்படின்னு கேட்க. லேடிஸுக்கு அந்த முடி கொட்டுறது கிடையாது பாருங்க.
கொடுத்து வச்சவங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பெரிய தலை, எடுப்பான, சற்றே சிறிய நெற்றி, பிராமணர், பை பர்த் அவர் பிராமின், அதனால் பூணூல் அணிந்திருந்தார். அந்த காலத்தில் அந்த சிஸ்டமெல்லாம் இருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து பூணூல் கூட போடுறதில்ல. அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு காஞ்சி பெரியவன் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கார். அவர்கிட்ட பிறப்பு பூணூல் போட்டு ரொம்ப பக்திபூர்வமாக போயிடுவாங்க. வெளியில் வந்தவொடனே எல்லாம் கட்டி போட்டுடுவாங்க. அவர் ரொம்ப இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு இதெல்லாம் சொல்கிறார். அவருக்கு தெரியாது அப்படின்னு இவங்க நினச்சிட்ருக்காங்க. அது ஒருத்தர் தீட்சை வேணும் அப்படின்னு கேட்டாராம். 3 நாள் பெரியவா பேசவே இல்லை. கடைசியாக 4வது நாள் காலையில் வந்து சொல்கிறார், ஊருக்கு கிளம்புறேன், தீட்சை கேட்டிருந்தேன், நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லலை அப்படின்னப்போ அவர் சொன்னார், முதல்ல சாப்பாட்டை விற்கிறத நிறுத்து, அதுக்கப்புறமா என்கிட்ட வா அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு நிகழ்ச்சி. எனக்கு அவர் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அக்கார்டிங் டு சாஸ்திரம் சாப்பாட்டை வந்து விற்கக்கூடாது. அதுவும் வந்து பிராமணன் வந்து பழைய காலத்தில் கல்வியையே வந்து விற்கக்கூடாது, அப்படிலாம் ரூல்ஸ் இருந்தது. அதனால தான் குரு தட்சிணை வந்து யாரும் குருக்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, குருவே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அந்த குரு பத்தினிகிட்ட போய் வீட்டுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அம்மாவும் பெரிய லிஸ்டெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கர்வமான ஒரு ட்ரெடிஷன் இருந்தது ஒரு காலத்தில். ஸோ இவர் பூணூல் அணிந்திருந்தார். அது சொல்லிட்டு மறுபடி அவருடைய குணநலன்களை பற்றி சொல்கிறார். ஒரு 5 குணநலன்கள் பார்ப்போம் எத்தனை முடியுதுன்னு. மகேந்திரநாத் எழுதுகிறார், வித்யாசாகர் பல அரிய குணங்கள் படைத்தவர். முதலில் கல்வியில் ஆர்வம். மாவிடம் ஒரு நாள் அவர், நிறைய படிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆவல் இருந்தது, ஆனால் என்ன செய்வது, குடும்ப வாழ்க்கையில் சிக்கியதில் எதுவுமே நிறைவேறவில்லை என்று கண்ணீருடன் கூறினார். இந்த புக்கு படிக்கிற ஹேபிட் இருக்கே, அதை போல உண்மையான நண்பன் எதுவுமே இல்லை அப்படின்னு அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. நான் ரங்கநாதாஜி மகாராஜை பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் புக்கை வச்சுக்கிட்டு தான் இருப்பார். எனி ஒர்க் இஸ் தேர் அப்படின்னு கேட்பார். நோ அப்படின்னாக்கா பிரிங் சம் புக் அப்படின்னு சொல்லிட்டு படித்த புக்காக இருந்தாலும் அதை படிச்சிட்ருப்போம். எனக்கு நம்முடைய மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நம்முடைய ஹேபிட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு புக்கு ஒரு தடவை படிச்சுட்டு முடிச்சிட்டோம் சொல்லிட்டு வச்சுருவோம். செகண்ட் டைம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் வந்து நல்லா புரியும். ஏன்னா வித்ஸ் அந்த ஆல்ரெடி வி ஹவ் ரிசீவ்ட் சம் நாலேஜ். அந்த நாலேஜோடு அந்த புத்தகம் படிக்கிறப்போ அது இன்னும் விளக்கமாக நமக்கு தெரியும். அதனால தான் பிரபானந்தஜி அப்படின்னு ஒரு சாமி இருந்தார், வைஸ் பிரசிடெண்ட்டாக. அவர்கிட்ட போய் ஒரு டிவோட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு பேசுகிறப்போ இவர் கேட்டாராம், அமுத மொழிகள் படிக்கிறீங்களா? அதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன் அப்படி சொன்னப்போ இவர் சொன்ன, நீ படித்து முடிச்சிட்டியா? நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் 50 தடவைக்கு மேலே அப்படின்னு சொன்னாராம். எவ்ரி டைம் யூ கெட் சம் நியூ பாயிண்ட், நியூ லைட், இது நிச்சயமாக உண்டு. ஸோ இவருக்கு படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். படிக்கிறதுல ஆர்வம் வருதுனாலே நல்லா தெரிஞ்சுங்க, சரஸ்வதி தேவியோட அருள் இருக்குன்னு அர்த்தம். ரங்கநாதாஜி மகாராஜ் சொல்லுவார் வேடிக்கையாக, when I was a student, when I was a young boy, somebody came and saw my hand and told, both Saraswati and Lakshmi, both their kribas you have அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் எங்கேயுமே பணத்துக்கு கஷ்டப்பட்டதில்லை, எங்கே போனாலும் பணம் வரும் அவருக்கு. கல்வியை பற்றி சொல்ல வேண்டாம், உலகம் முழுக்க சுற்றினார். 2 பேருடைய அருள் அவருக்கு இருந்தது. அந்த மாதிரி ஏதோ நல்ல கர்மாக்கள் செஞ்சுருக்காங்க. இவருக்கும் அந்த மாதிரி தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், there is no full stop in learning. என்ன ஸ்டேட்மெண்ட்! பெரிய பெரிய அறிஞர்கள், விஞ்ஞானிகள் இவங்க தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. there is no full stop in learning. மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி மூடி வச்சுருவோம். As a result, lifelong they remain fools only. படிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? ராமகிருஷ்ணன் சொல்லுவார், யாவத் பாச்சி தாவத் செக்கி அப்படிம்பார். எத்தனை நாள் நான் உயிரோடு இருக்கேனோ அத்தனை நாள் கற்றுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். நாம் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறோம். எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அங்கே தொடரும் புள்ளியை வைக்கிறோம், 3 புள்ளி. எங்கே 3 புள்ளி வைக்கணும் அங்கே 1 புள்ளி வச்சுட்டு முடிச்சிடுறோம், கதையை மூடி வச்சிடுறோம். ஆனால் இவருக்கு அந்த மாதிரி இல்லை. இன்னொரு இடத்துல இன்னொரு அறிஞர் சொல்வார், இஃப் யூ ஸ்டாப் லேர்னிங் யூ ஸ்டார்ட் டையிங் அப்படிவார்.
படிக்கிறத கற்றுக்கிறத, லேர்னிங்னாக்கா படிப்பு மட்டும் இல்லை, மற்றவங்கள பார்த்து கூட கற்றுக்கலாம், கேட்டு கற்றுக்கலாம், பார்த்து கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. கற்றுக்கிறத நிறுத்திட்டாக்கா சாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவருக்கு அந்த மாதிரி கல்வியில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்வம் இருந்தது. இது ஒரு நல்ல பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறார், உயிர்களிடம் அவர் காட்டிய தயை. எல்லா உயிர்கள்கிட்டையுமே தயை காட்டினார். வித்யாசாகர் தயாசாகர் தான் அப்படின்னு எழுதுகிறார். வித்யாசாகர்னாக்கா கல்விக்கடல், தயாசாகர் அப்படின்னாக்கா கருணைக்கடல். தயான்னாக்கா கருணைக்கடல் தான். கன்றுக்கு தாய் பசுவின் பால் கிடைப்பதில்லை என்பதன் காரணமாக பல வருடங்களாக அவர் பால் குடிப்பதையே நிறுத்தியிருந்தார். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணுக்குட்டி இருந்தால் தானே பால் குடிச்சு அதே வெட்டி சாப்பிட்டுடுவான். இப்போ எல்லா பாலும் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிடுவான். இவர் அந்த மாதிரி பால் குடிப்பதே நிறுத்தியிருந்தார். அப்போ காந்திஜி கூட இந்த மாதிரி கண்ணுக்குட்டிக்கு பால் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆட்டு பால் குடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு கதை. அதை ஒருத்தர் எழுதுகிறார். ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறார். அங்கே போய் பார்த்தா முன்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சு, அவர் பசும்பால் சாப்பிட மாட்டார், ஆட்டுப்பால் தான் சாப்பிடுவார், அதை ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு. கிராமத்தில் ஆடுகள்லாம் நிறையா இருக்கும். அந்த நேரம் பார்த்து அந்த கிராமத்தில் வந்து எந்த ஆடும் பால் கொடுக்குற மாதிரி இல்லையா. அந்த ஒரு ஆள் செம்பை தூக்கிட்டு அடுத்த கிராமம் எங்கேயோ போயிட்டு அதுக்கு செலவெல்லாம் பண்ணிவிட்டு கொண்டு வந்து அதில் ஏதோ பால் காய்ச்சி கொடுத்தாங்க. அதை பார்த்து ஒருத்தர் வந்து சொன்னாராம், பசும்பாலே தேவலாம், இவ்வளவு செலவு ஆகாது அப்படி சொல்லி. இது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி உண்டு. நம்ம சில சமயம் ஆக்சுவலி இந்த பால் சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து we should not become fanatic. ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. வி கோ டு தி எக்ஸ்ட்ரீம் எண்ட். அதை சாப்பிட மாட்டேன்னாக்கா அப்படியே விட்டுருவோம். அதனால் நிறைய செலவு பண்ணிகிட்ருப்போம். நம்ம சாமிஜி ஒருத்தர் பிருந்தாவனத்தில் நான் இருந்தப்போ உடம்பு வலிக்குது, பேக் பெயின் அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனார். அவருக்கு வயசு அப்போ வந்து 68 என்னமோ ஆயிடுச்சு. அவர் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. எஸ் சாமிஜி ப்ளீஸ் சிட், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா இவர் சொன்னார். சம் பேக் பெயின், நடக்கிறப்போ கொஞ்சம் மூட்டு வலி, அது இதெல்லாம் சொன்னார். அவங்க ஒரு சுத்தியல் வச்சுருப்பாங்க, எலும்பு டாக்டர் எல்லாம் லேசாக அப்படி இப்படி தட்டி பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு, போன்ஸ் ஆர் டிட்டீரியரேட்டிங், ஐ ஷால் கிவ் யூ சம் மெடிசன் அப்படி சொல்லி அவர் எழுதிட்டார். ஏன்னா அவருக்கு நிறைய இன்னும் வந்து 25 பேஷண்ட்ஸ் நிற்கிறாங்க. யூ டேக் திஸ் மெடிசன் ஃபார் 1 month, தென் கம் அண்ட் see me அப்படின்னார். இவர் பேப்பரை எடுத்துகிட்டு, மெடிசின் நான் எடுக்கணுமா? இத்தனை வருஷமாக நான் மெடிசின் எடுத்ததே இல்லை, இப்போ எடுக்கணுமா அப்படின்னு கேட்டார். ஒரு டாக்டர் ஒரு கேள்வி கேட்டார், தென் why did you come to see me அப்படின்னார். இல்லையா, பாருங்கள், டைம் வேஸ்ட் இல்லையா? அதை டிசைட் பண்ணியிருந்தால் டாக்டர்கிட்டே போகக்கூடாது. ஏன் டாக்டர் போய் ஒப்பீனியன் கேட்குறீங்க? அப்புறம் டாக்டர் பேச்சை கேட்க மாட்டீங்க. See, we should not insult somebody purposely. இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும். ப்ளீஸ், பேஷண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங். அவருக்கு சாதுன்னு அந்த மரியாதை கூட இல்லை. எனக்கு அவர் பேஷண்ட் அப்படி பார்ப்பார் அந்த டாக்டர், அவ்வளோ பெரிய டாக்டர் அவர் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு. why did you come to see me, wasting my time, please அப்படின்னா. அப்புறம் வந்து சாமிஜிக்கிட்ட பேசி, செக்ரட்டரி சாமிஜிக்கிட்ட பேசி புரிய வச்சு மெடிசன்லாம் கொடுத்தோம். பிடிவாதமாக எந்த விஷயத்துலையும் இருக்கக்கூடாது. தட் இஸ் த திங். நான் பால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அது இதில் ஒன்றும் அச்சீவாக போகிறதே கிடையாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், எங்கே பிடிவாதம் இருக்கோ அங்கே ஆன்மீக முன்னேற்றம் வராது, எந்த விஷயமாக இருந்தாலும். இதை வந்து ஞாபகம், பிடிவாதம்ங்கிறது தாமச குணத்தினுடைய அடையாளம். தாமச குணம் இருந்தாலே சத்துவகுணம் எழுந்திருக்கவே முடியாது. சத்துவகுணம் எழுந்து அது மேலே போய் இறை தரிசனம். ஸோ பிடிவாத குணம் எதுலேயுமே இருக்கக்கூடாது. இவர் அந்த மாதிரி பால் குடிப்பதையே நிறுத்தி இருந்தார். பின்னாளில் மிகவும் நோயுற்ற போது வேறு வழி இல்லாமல் மீண்டும் பால் பருக தொடங்கினார். இது அப்போவே ஆரம்பிச்சிருக்கலாம். குதிரை வண்டியில் பயணிக்க மாட்டார், ஏனெனில் குதிரைகளால் தங்கள் கஷ்டத்தை பிறருக்கு தெரிவிக்க முடியாது அல்லவா. அது பாட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்க இவர் கஷ்டப்படுறார். ஒரு சமயம் சுமை தூக்கும் தொழிலாளி ஒருவன் காலரா கண்டு வாந்தியும் பேதியுமாக நடைபாதையில் விழுந்து கிடந்தான். அவனது சுமையும் அருகில் கிடந்தது. இதை கண்ட வித்யாசாகர் அவனை தன் தோளில் தூக்கி வீட்டிற்கு கொண்டு வந்து பராமரித்தார். இது ஒரு நல்ல சேவை. ஸோ இது 2வது குணமாக சொல்கிறார். அப்புறம் 3வது குணம் சொல்கிறார், சுதந்திரமான போக்கு அப்படின்னு. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷங்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு காட்டுறார். சில சமயம் வந்து அந்த நல்ல குணங்களே வந்து நமக்கு தடைகளாகவும் முடியும்.
இதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன் who மேக்ஸ் த ரூல்ஸ் கேன் பிரேக் ஆல்சோ அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு. எங்கே தேவையோ அங்கே தாண்டி போகவும் கற்றுக்கணும். முன்னேற்றம் வேண்டும் என்றால் இதை மனசில் வச்சுக்கணும். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.